சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான மலை தெரியுது. அந்த மலை ரிலேட்டடாக இந்த பதிவை பார்க்க போகிறோம். இந்த பதிவு வந்து உண்மையான ஒரு ஹீரோஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் காமிக்கிறவங்க பேர் தான் வந்து ஷேர்பாஸ் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்பான்ற ஒரு இனம். இவங்க தான் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கோ இல்லை எவரெஸ்ட் இமயமலை அந்த எவரெஸ்ட் பீக் அதோட உச்சியை தொடுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேஸ் கேம்புக்கு போகிறதுக்கு நம்ம எல்லா பயணிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடிய தியாகங்கள் என்னென்ன, இவங்க எப்படி எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, எதுக்காக இவங்களை நம்ம ஹீரோஸ்ன்னு சொல்கிறோம்? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னா, இவங்க பண்ணக்கூடியது மிகப்பெரிய தியாகமான தன் உயிரை கூட அவங்க பொருட்படுத்தாமல் இமயமலை ஏறுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இவங்க பார்த்திங்கன்னா இமயமலைக்கிட்ட நேபாள் மாநிலம் திபெட்டில் கும்பு அப்படிங்கிற இடத்துல இவங்களுடைய ஆரிஜின். இவங்க பிறந்து வளர்ந்தது. இவங்களோட ஜீன்ஸ் ஜெனட்டிக்கல்லே பார்த்திங்கன்னா குளிர தாங்கக்கூடிய சக்தி, அதிக உடல் உழைப்பு. நார்மலான ஹியூமன்ஸுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போகிறதுக்காக எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அதுக்கான பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோஸ் தலை வணங்கிட்டு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து இமயமலை வந்து இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப உயரமான மலை, எல்லாருக்குமே தெரியும். டாப்பு அந்த மவுண்ட் எவரெஸ்ட் பீக் வந்து தான் வந்து இந்த உலகத்திலே ஃபஸ்ட் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. 8849 மீட்டர் வந்து கடல் மட்டத்திலேருந்து உயரமான மலை வந்து இந்த இமயமலை. இந்த இமயமலைக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் அந்த உச்சியை தொடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதான் எவரெஸ்ட் சப்மிட்னு சொல்கிறாங்க. இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனி, பாறைகள். இந்த கடினமான செயலை நம்மளுக்கு செய்யறதுக்கு துணை இருப்பவங்க வந்து பேர் வந்து ஷேர்பாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஷேர்பான்ற இந்த பர்டிகுலர் இன மக்கள் தான். இவங்க தான் வந்து இந்த மலைக்கு பழகினவங்க. இந்த மலை வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. அந்த மலையோட அடிவாரம் பகுதியிலே அவங்க பிறந்து வளர்ந்ததுனால அவங்க உடல் வந்து இந்த மலை ஏறுறதுக்கான தெம்பு இருக்கும். இப்போ இதில் பயணிகள் எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் கூட இவங்க சுமந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம். இமயமலை மவுண்ட் எவரெஸ்ட் தொடுறதுக்கு முன்னாடி 3 கேம்ப் இருக்குது. கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4. அதுக்கு முன்னாடி பேஸ் கேம்ப் போனோம். இது எல்லாத்துலேயும் பயணிகள் போகிறதுக்கு முன்னாடி, அந்த சப்மிட் பண்ணுறவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர்பாஸ் போய் முதல்ல கயிறு கட்டுவாங்க. முதல்ல அந்த இமயமலை ஏறலாமா இல்லையான்றதை பார்ப்பாங்க. தன் உயிரை கூட பணயம் வச்சுட்டு இந்த செயலை செய்கிறாங்க அவங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த இடம் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கான்னு பார்க்கும் போதே நிறைய ஷேர்பாக்கள் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி எவரெஸ்ட் சப்மிட் வரவங்கள வந்து ஷேர்பாஸ் கையே விட மாட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் உயிரை கொடுத்தாவது மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ எவரெஸ்டோட மலையோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த மாதிரி பனிப்பாறைகளால் ஆனது. சில சமயம் அவலாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனி காற்று வேகமாக வீசும். அந்த கிளேஷியர்னு சொல்லக்கூடிய ஐஸ் வந்து பகலில் உருகும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எந்த டைம் வந்து நம்மளுக்கு மலை ஏறுறதுக்கு கரெக்டான டைமுன்றதை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், ஒரு ஷேர்பாஸ் வந்து சிலிண்டரை வந்து ஒரு ஷேர்பா 4 சிலிண்டரை தூக்கிட்டு மலை ஏறுறாரு. அவங்களுடைய பலம் வந்து அசாதாரண பலம் தான். இந்த மலை ஏறுறவங்க எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உணவை வழங்குறது இந்த ஷெர்பாஸோட வேலை. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சப்மிட் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸு ஏது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த ஷேர்பாஸை பற்றி நான் இந்த பதிவு. ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு பேஸ் கேம்ப்லேயோ இல்லை பேஸ் கேம்பும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பேஸ் கேம்பை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம பேஸ் கேம்ப்லேயோ இல்லை மேலே போகிறவங்களுக்கு கூட போகிறவங்களுக்கு ஒரு கைடாக அமைகிறவங்க வந்து இந்த ஷேர்பாஸு. இவங்க ஃபுட்டு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. தங்குறவங்களோட ஃபுட்டு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. சில சமயம் ஏறும்போது சில இடர்பாடுகள் வரும். பனி அவலாஞ்சி வரும். இவங்களுக்கு வந்து கண்ணு மறைக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போகாதீங்கன்னு சொல்லிடுவாங்க சப்மிட் பண்ண போகிறவங்களுக்கு. இந்த இடம் வந்து சுமார் 6000 அடி பள்ளம் இருக்குது. இது கேம்ப் 2, கேம்ப் 3க்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி லேடர் போட்டு ரோப் கட்டுறது எல்லாமே இந்த ஷேர்பாக்களோட வேலை தான்.
முதல்ல சப்மிட் பண்ணுறவங்க போகிறதுக்கு முன்னாடி, மலை ஏறுறவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர்பாஸ் போய் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஏற முடியுமா, எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்ப்பாங்க. பொதுவாகவே மலை எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுற சீசன் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே தான். அப்போ தான் வெயில் இருக்கும், எல்லோரும் ஏற முடியும்ன்ட்டு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தவறி விழுந்துடுறாரு. தான் உயிரை பணயமாக வச்சு 3 ஷெர்பாஸ் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேர்பாக்களுக்கு வந்து சம்பளன்றது ரொம்ப கம்மியான ஒன்றா இருக்குது. தன்னை நம்பி வரவங்களை வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. தான் உயிர் போனால் கூட, தன் கை கால் போனால் கூட மற்றவங்கள நம்மளை நம்பி வந்த அந்த டூரிஸ்ட்டு அந்த சப்மிட் பண்ணுறவங்க வந்து உயிர் பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் அப்படியே வந்து வரவங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட அவங்க வந்து அவங்களுடைய பாடியை கூட கேரி பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஷேர்பாஸ் வந்து ஒரு மிகவும் வலிமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையான ஹீரோஸ்னால் இவங்க தான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கே. இவங்க இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இமயமலையோட அடிவாரத்துக்கு கூட போக முடியாது. இமயமலையோட அந்த பேஸ் பாயிண்ட்டு, பீக், எவரெஸ்ட் பீக்கு சப்மிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக சாத்தியமில்லை. இந்த நேபாளம் மற்றும் திபெத்தை சேர்ந்த இவங்க தான் வந்து நம்மளுக்கு எவரெஸ்ட் சப்மிட் பண்ண போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேஸ் கேம்புக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவலாஞ்சி வந்தால் திடீர்னு எப்படி உயிரை காப்பாற்றிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெயின்டாக இருப்பாங்க. அவங்க முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இதெல்லாம் சொல்லி, அதனால் வந்து முதல்ல போய் அவங்க லொக்கேஷனை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே போகலாம் அப்படிங்கும்போது வந்து எவரெஸ்ட் சப்மிட் பண்ண கூட்டிகிட்டு போவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து ஒரு சீசனுக்கு $50,000 அந்த மாதிரி USA டாலர் கொடுக்குறாங்க. இதில் இவங்க பொதுவாக லக்கேஜ் தூக்கிட்டு போகிறது வந்து கேம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறது, கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3ன்னு 3 இடம் இருக்குது, 4 இடம் இருக்குது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதில் கேம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த கேம்புக்கு தேவையான டென்ட்டு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறது தான் இவங்களோட வேலை. ஹெலிகாப்டர் வந்து கேம்ப் 2 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஹெலிகாப்டர் தருவாங்கன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சினா கூட கேம்ப் 2 வரைக்கும் தான் ஹெலிகாப்டர் வர முடியும். கேம்ப் 3, கேம்ப் 4 அடுத்தது சப்மிட் பண்ண போகிற இடத்துல ட்ரக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆனாலும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஹெலிகாப்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷேர்பாஸ் தான் வந்து அவங்களோட முதுகில் கட்டி எடுத்துகிட்டு வரணும். அவங்க முதுகில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு லக்கேஜ் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட டென்ட்டுக்கு தேவையான இதை ஒரு சில ஷேர்பாஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு இது எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இமயமலையில் வந்து நிறைய டெட் பாடிஸ் இருக்குது இன்னுமே இந்த எவரெஸ்ட் மலையில். ஏன்னா நிறைய ட்ரெக் பண்ண போகிறவங்க, அந்த சப்மிட் பண்ண போகிறவங்க செத்துடுறாங்க. அவங்க பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவில் புதஞ்சு கிடக்குது. அதை வந்து அப்புறமும் படுத்த முடியாமல் அந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கிற பாடிஸ் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ்னால் அந்த ஷேர்பாஸ் எல்லாமே சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர், மலை ஏற ஏற நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அந்த ஆக்சிஜன் சப்ளைக்காக சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அவங்களோட சிலிண்டரை கொடுத்து காப்பாற்றுவாங்க. இவர் தான் வந்து முதல்ல எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு உதவுன ஷேர்பா இவர் தான். ஷெர்பாஸ் வந்து ஆல்வேஸ் எப்பவுமே எல்லாருக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் கைடாகவும் இருப்பாங்க. தான் உயிரே கொடுக்குற அளவுக்கு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இவங்களுக்கு வந்து நேபாள் கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு உண்டான சார்ஜ் தான். இவங்களோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரலாக அந்த ஸ்னோ பட்டு பனிப்பொழிவு -20, 30 டிகிரி இருக்கும், 40 டிகிரி, முகம் கருத்து போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கை கால்களில் வந்து நிறைய அந்த ஃப்ரோசன் பைட்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துலையும் ஒரு இது இருக்கும், கஷ்டம் வரும். இது ஃப்ரோசன் பைட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த மாதிரி அந்த பனியிலே இருந்தால் அந்த கை வந்து சீக்கிரம் கை எடுத்துருவாங்க, கை அழுகி போய் அப்படியே எடுத்துருவாங்க. இது எல்லாமே இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அடுத்தது ஸ்னோ பிளைண்ட்னஸ் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்ணில் போட்டுப்பாங்க. கண் பார்வை ஃபுல்லாக போயிடும் ஸ்னோ பிளைண்ட்னஸ் வந்தால். மழையில் தொடர்ந்து 40 டிகிரியில் இவங்க பயணிக்கும் போது, அது இல்லாமல் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க சாப்பிட்ற இந்த ரைஸ் தான் காரணம். இந்த ரைஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸு மற்றும் பருப்பில் இருக்க ப்ரோட்டீன் சத்து மற்றும் இதர சத்து தான் இவங்களை வலிமையாக வைக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு வந்து அவங்களோட நிலத்தில் விளையிறது இயற்கை உணவுகள் தான் சாப்பிட்றதுனால அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. இவ்வளவு சுவாரஸ்யமான இமயமலையை பற்றின வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. மேலும் இமயமலையை பற்றி, எவரெஸ்ட்டை பற்றி அடுத்த வீடியோலையும் வருது. ஸ்டே டியூன். Until then, bye from Singapore. Bye.